ஒரு முடிவு எடுக்க ஏன் அவ்ளோ கஷ்டப்படுறோம்? ஒரு முடிவு நம்மள ஏன் இவ்ளோ கஷ்டப்படுத்துது? அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்போ நீங்களே நீங்க இந்த மாரி ஃபேஸ் பண்ணிக்கிறீங்களா பாருங்களேன். நீங்க ஒரு படம் பார்க்கலான்னு முடிவு எடுக்கிறீங்க. Netflix போறீங்க. Netflix, Prime இல்ல Amazon Prime போறீங்க. போயிட்டு என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு தேடுறீங்க தவிர்த்து, கடைசி வரைக்கும் ஆனா படமே பார்க்க மாட்டீங்க. இல்ல ஒரு YouTube வீடியோவ கூட எடுத்துக்கோங்க. என்டர்டெயின்மென்ட் என்டர்டெயின்மென்ட் டைம் பாஸ்க்கு எதுனா பார்க்கணும்னு தேடும்போது தேடுதல்லே டைம் ஓடுது தவிர்த்து ஆனா நீங்க என்ன வந்தீங்களோ அதுக்கு நீங்க பார்க்க முடியல. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிவுகள் அதிகமா இருக்கு நம்மகிட்ட. என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்றது. இந்த வீடியோல ஒரு முடிவு ஒரு முடிவின் ஒரு முடிவோட சயன்ஸ் அது அது பிஹைண்ட் சயன்ஸ் அந்த ஒரு முடிவின் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம செலக்ட் பண்றது மேசிவா செலக்ட் பண்றோம்னா நம்மளுக்கு கஷ்டம். மேசிவ் செலக்ஷன். எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ இந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போறதுக்கு நம்ம ஈஸியா முடிவெடுத்துட்டு போலாம். என்ன வேலை பண்றது அப்படின்றது. ஆனா பல வேலை இருக்கும்போது, பல இடத்துக்கு போணும் அப்படின்றபோது நம்மளுக்கு வெறுப்பு நமக்கே நம்ம மேல வெறுப்பு உண்டாகும். ஸோ அத எப்படி சரியாக்கலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நான் ஒரு முடிவெடுக்க என்ன கஷ்டப்பட்டேன் அப்படின்னு பார்க்கலாம். என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நல்ல மைக் வாங்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கும்போது என்னலாம் கஷ்டப்பட்டேன். இந்த மைக்லயே மைக்ரோஃபோன் டைப்ஸ் கண்டென்சர் மைக்ரோஃபோன், டைனாமிக் மைக்ரோஃபோன் அப்படின்ற 2 டைப் இருந்தது. இந்த முடிவ எடுக்கிறதுக்கு, நான் கரெக்ட்டான முடிவு எடுத்ததுக்கு என்னலாம் யூஸ் பண்ணேன்? எப்படி நம்ப கரெக்ட்டா யூஸ் பண்றது? இல்ல எது நம்மளுக்கு தேவை அப்படின்றது உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம மூளை என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நெறைய முடிவு எதுக்கு ப்ராப்ளம்? நெறைய முடிவு இருக்கிறது ஒரு ப்ராப்ளம் தான். நீங்களே சுத்தி பாருங்களேன். இப்போ நீங்க வந்து பேஸ்ட் வாங்க முடிவு பண்ணும்போது, பேஸ்ட்ல டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பேஸ்ட் இருக்கு. ஒரு சில கம்பெனிஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் இருக்கு. தெரியாத கம்பெனிஸ் நெறைய இருக்கு. ரகரகமா புதுசா முடிவுகள் அதிகமா இருக்கு. அதே ரெட் ஒயின் எடுத்துக்கோங்க. வேர்ல்ட்லயே டோட்டலா 1300 டைப்ஸ் ஆஃப் ரெட் ஒயின் இருக்கு. ரெட் ஒயின விட்டுருங்க. ரெட் ஒயின் ஒரு டைப் ஆஃப் ஆல்கஹால்னா, பிராண்டி அப்ப அதெல்லாம் என்ன? அதெல்லாம் என்ன? ரெட் ஒயின்ல இவ்ளோ டைப் இருக்கு. அப்ப அதுல இவ்ளோ டைப்ஸ் இருக்கு. அதே குரோசரி ஷாப் போங்க. குரோசரி ஷாப் போனா மட்டுமே ஒரு 30K ஐட்டம்ஸ் இருக்கும். 30 30,000 டைப் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். ஒரு குரோசரி ஷாப்ல. அவ்ளோ அபண்டன்ஸ் அதிகமா இருக்கு நம்மட்ட. இதே அமேசான்க்குள்ள போயிட்டு ஏதாவது புக் வாங்கலாம்ன்னு ட்ரை பண்ணும்போது 20,00,000 புக்கு மேல இருக்கு. புதுசு புதுசா ஆத்தர் வராங்க. புதுசு புதுசா அவங்கள நெனச்சத எழுதுறாங்க. முடிவுகள் அதிகமா வருது. மாடர்ன் சொசைட்டில முடிவு அதிகமா வருது. இத நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது கம்பேர் பண்ணி பாருங்களேன். இதே பேஸ்ட்ன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது பல்பொடி. பல்பொடி இல்லன்னா செங்கல். அந்த மாரி நெனச்சுக்கோங்க. பல்பொடி இல்லன்னா செங்கலு. அந்த ஊர் சைடுல இருக்கிறவங்கலாம் செங்கல் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல மரம் நீம் இல பிரான்ச் வச்சு பல் தேய்ப்பாங்க. அவ்வளோதான். பேஸ்ட்ன்ற வார்த்தை கூட அப்போ இல்ல. அதே தான் ஒயினுக்கும். ஒயின்ன்றது சரி ஓகே. கிரேப் ஜூஸ். கிரேப் கிரேப்ப ஃபெர்மென்டைஸ் பண்ணி அதில தயாரிக்கிறது தான் ஒயின். அவ்வளோ டைப்ஸ் இல்ல. அதே டிவி சேனல்ஸ் கூட எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு புடிச்ச சேனல்ஸ் பொம்மை படம்ன்றது, போகோ, இல்ல சுட்டி டிவி அந்த மாரி தான் இருந்தது. இப்போ நெறைய ஆப்ஷன்ஸ் வந்துச்சு. நெறைய முடிவு இருக்கிறது நல்லது தான். ஆனா இதனால நம்ம என்ன பண்றோம்னா, நம்மள நம்மளே இழக்கிறோம். நம்மள நம்மளே இழக்கிறோம். ஒரு ஆ 3 நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சாய்ஸ். முடிவு
முடிவோட ஒரு 3 நெகட்டிவ் எஃபெக்ட்ட பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் முடிவு முடிவு முடிவோட ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் பார்த்தோம்னா, இன்டிசிசிவ்னெஸ் அப்டின்னா முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலைமை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்றாங்க. என்ன எக்ஸ்பெரிமென்ட் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 24 டைப்ஸ் ஆஃப் ஜெல்லி டைப் சாம்பிள்ஸ்க்கு விக்கிறாங்க. சாம்பிள்ஸ்க்கு வித்து கஸ்டமர் வந்து புடிச்சுக்கிறத வாங்குறாங்க. இது ஒரு நாள் பண்றாங்க. அதே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, 24 டைப்லேருந்து வெறும் 6 டைப் ஆஃப் ஜெல்லி டைப்ஸ் சாம்பிள்ஸ் வைக்கிறாங்க. ஆனா இந்த தடவ 6 டைப் சாம்பிள்ஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து பயங்கரமா தெரிஞ்சது. இந்த 6 டைம்ஸ் 6 6 சாம்பிள் வச்சு அவங்க விக்கும்போது, அவங்களோட சேல்ஸ் வந்து அதிகமாயிருச்சு. 24 டிஃபரண்ட் டைப்ஸ் வைக்கும்போது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளை வந்து நெறைய முடிவு எடுக்கும்போது ஸ்டக் ஆகும். நின்றும் ஒரே இடத்துல. அதனால தான் நம்ம வந்து முடிவு எடுக்க மாட்டோம். இது வந்து இன்டிசிசிவ்னஸ் ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட். 2வது நெகட்டிவ் எஃபெக்ட் வந்து புவர் டெசிஷன். புவர் டெசிஷன் எடுப்போம். எப்படி புவர் டெசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, முடிவு ஒரு 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 பசங்ககிட்ட வந்து ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அழகா இருக்கணும், அறிவா இருக்கணும், படிச்சிருக்கணும், இந்த சமைக்க தெரிஞ்சிருக்கணும், ஆ இல்ல இந்த மாரி இருக்கணும், அந்த மாரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. ஓகேவா? பட் ஆனா இப்போ இந்த மாடர்ன் சொசைட்டில வந்து டேட்டிங் ஆப்ஸ்லாம் வந்ததுனால ஆப்ஷன்ஸ் நெறைய ஆயிடுச்சு. மென் சூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன். அவங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க ஒரு ஒரு நாளும். யார சூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கும்போது. அப்படி எடுக்கும்போது அவங்க அவங்களுடைய வந்து புவர் டெசிஷன்லாம் என்ன நடக்குதுன்னா, அந்த சமைக்க தெரியணும், இல்ல படிச்சிருக்கணும், அந்த மாரி டிசிஷன்லாம் தூக்கிட்டு, அவங்களுக்கு என்ன தேவை? அழகா இருக்கணும். அந்த முடிவு வந்து எடுத்துட்டு கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில. ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. புவர் டெசிஷன் எடுக்குறாங்க. அதே பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டவுட், டிஸ்கன்டென்ட் 3வது எஃபெக்ட். செல்ஃப் டவுட், டிஸ்கன்டென்ட்னா அப்டின்னா என்னன்னா, இப்போ நீங்க ஒரு முடிவு எடுத்துறீங்க. அந்த முடிவு ஆனா சரிதானா? இன்னும் வேற முடிவு எடுத்து பார்க்கலையே நம்ம அப்டின்றத யோசிக்க வைக்கும். ஓகேவா? அதுதான். நீங்க வந்து எவ்ளோ முடிவு இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா முடிவுகள் அதிகமா இருக்கு. இந்த பாராடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி நான் ரிவீல் பண்றேன். அப்புறம் பெட்டரா டிசிஷன் எடுக்கிறது எப்படி? அப்டின்றத நான் சொல்றேன். பட் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எப்பயாவது வந்து எந்த ரெஸ்டாரண்ட் போணும் அப்படின்னு முடிவெடுக்க கஷ்டப்பட்டுருக்கீங்களா? இல்ல ரெஸ்டாரண்ட் போயிட்டு என்ன டிஷ் சாப்பிடலாம் அப்படின்ற முடிவெடுக்க கஷ்டப்பட்டுருக்கீங்களா? அப்படி முடிவு அப்படி முடிவெடுக்க கஷ்டப்பட்டிருந்தா, கீழ இருக்கிற லைக் பட்டன் அழுத்துங்க. அப்படியே கமெண்ட்லயும் இந்த மாரி பாராடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ்ல என்ன நீங்க முழிச்சுக்கிறீங்க? எங்க கஷ்டப்பட்டுக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. சொல்யூஷன் இதுக்கு ஹவ் டூ பீட் பாராடாக்ஸ் பாராடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ் பீட் பண்றது எப்படி? அப்படின்ற சொல்யூஷன் ஓகேவா? என்ன இருக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கிளியரா ரைட் பண்ணி வைங்க. அதாவது என்ன இருக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு என்ன கிளியரா வேணும் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் எழுதி வைங்க. உங்களுக்கு எதுக்கு வேணும்? ஏன் வேணும்? என்ன மாரி வேணும்? அப்படின்றத கிளியரா எழுதி வைங்க. ஒண்ணு எழுதிட்டீங்கன்னா, அதிலேயே இருங்க. அத மாத்தாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அதிலேயே இருங்க. மாத்தாதீங்க. புது சாய்ஸஸ் வரும். நெறைய சாய்ஸஸ் இருக்கும். பட் ஆனா அதிலேயே இருங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியுது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதிலேயே இருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன உங்களால எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் அத அக்செப்ட் பண்ணுங்க. எதனால பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த வேர்ல்ட்ல அன்லிமிட்டட் சாய்ஸஸ் இருக்கு. அன்லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போ நீங்க வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ் எடுக்கணும்னா, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருந்துன்னு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது குட், உங்களுக்கு எது வேணும், உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கு அப்படின்றத பாருங்க. ஏன்னா பெர்ஃபெக்ட்ன்றது மாறின்னு தான் இருக்கும். ஒரு இடத்துல இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இன்னொரு இடத்துல அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதனால மாறி தான் இருக்கும். அதனால பெர்ஃபெக்ட்டா பார்க்காம, உங்களுக்கு எது குட் அப்படின்றத பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு குட் சாய்ஸ அதாவது உங்க சாய்ஸ் குட்டா இருந்துச்சு. அத விரும்பி எடுங்க. விரும்புங்க. இதுதான் குட் சாய்ஸ் அப்படின்றத விரும்புங்க. ஏன்னா, இந்த காலத்துல சொன்ன மாரி சாய்ஸஸ், ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ வந்து ஒரு குட் சாய்ஸ் எடுக்கிறது நல்லது தான். சாய்ஸ் எடுக்காததுக்கு ஒரு குட் சாய்ஸ் எடுக்கிறது எவ்வளோ நல்லது.
ஸோ உங்களுக்கு என்ன வேணும்ன்றது கிளியரா டிஃபைன் பண்ணுங்க. அது அதிலயே ஸ்டிக் பண்ணுங்க. அப்புறம் குட் சாய்ஸ் எடுத்ததே போதும். அத ரிக்ரெட் பண்ணாதீங்க. ஒரு தடவ எடுத்துட்டீங்கன்னா. ஸோ எது சிறந்தது அப்படின்னு முடிவெடுக்கிறத நிப்பாட்டிட்டு, எது உங்களுக்கு தேர்ந்தது அப்படின்ற முடிவெடுங்க. ஸோ இந்த மாரி பிலாசபி அண்ட் மைண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தெரியணும்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இங்க வந்து இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேற கன்டென்ட் கிடைக்கும். ஸோ இத பாருங்க. பாய்.